வணக்கம். நான் உங்கள் சரஸ்வதி. இன்றைய தினத்திற்கு மாலை அணிந்தோம். தாயாருடைய ஆலயத்திலிருந்து இங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் மாலை அணிந்து கொண்டோம். மாசி கொள்ளையை முன்னிட்டு மாலை அணிந்து கொண்டோம். 3 தினங்கள் விரதம் இருப்பதாக. நாளைய தினத்திற்கு சிவராத்திரியும் இருக்கின்றது. அதற்கு மறுதினம் 27ஆம் தேதி அன்று மதியம் 12 மணி அளவிலே இங்கு சூறையும் விடப்படுகின்றது, அன்னதானமும் வழங்கப்படுகின்றது. மாசி கொள்ளை இங்கேயே நடக்கும். அதாவது தாயாரை பற்றி, அங்காள ரூபத்துடன் இருக்கக்கூடிய தாயாரை பற்றி ஒரு சிறு பதிவு என்னவென்றால், பிரம்மத்திக்க தோஷம் சிவபெருமானுக்கே பிடித்ததாகவும், அதாவது பிரம்மனுடைய சாபம் பெற்றதனால் அவருடைய தலையை பிடுங்கியதால் அப்பொழுது அந்த சாப விமோச்சனம் கிடைக்காமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்து பித்தனை போல் அலைந்து திரிந்திருக்கும் தருணத்தில் தாயாராகப்பட்டவள் பித்தாகவே மாறி அவளும் அவளுடைய ரூபத்தை அழகு குலைந்து அகோர ரூபத்துடன் அலைந்து திரிந்திருக்கும் தருணத்திலே அப்பொழுதுதான் இந்த அங்காள ரூபத்தை மேற்கொண்டதாகவும், கபாலம் கையை விட்டு நழுவிய தருணத்திலே அந்த கபாலத்தை தன்னுடைய வாயில் கவ்விக்கொண்டு மலையனூர் சென்று அமர்ந்ததாக வரலாறு ஐதீகம் கூறுகின்றது. மலையனூர் மட்டும் அல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்கள், அங்காள ரூபத்துடன் இருக்கக்கூடிய ஆலயத்தின் அருகே இருக்கக்கூடிய மயானத்தில் கொள்ளையிடுவார்கள். இதுதான் தாயாருடையது. கபால பூஜையை முன் இரவு சிவபெருமானுக்கு சிவராத்திரி அன்று கபால பூஜையை ஏற்றுக்கொண்டு அவர் முடியில் இருக்கக்கூடிய அத்தனை அங்காள பரமேஸ்வராக இருக்கக்கூடியவர்கள் சுடலையை நோக்கி செல்வார்கள். அங்கிருக்கக்கூடிய ரூபத்தை தரித்து அங்கிருக்கக்கூடிய குடலை மாலையாக அணிவித்து அவர்களுடைய ஆனந்தமும் ஆகேஷ நடனமும் புரிவார்கள் என்பதுதான் வரலாறும் ஐதீகம் கூறப்படுகின்றது. தாயாராகப்பட்டவள் பார்க்கும் தருணத்தில் ஆவேசமாக இருந்தாலும் எடுப்பார் கைப்பிள்ளை போல் எப்பொழுதுமே தாய் எப்பொழுதும் அன்பாகவே சிரித்து கொண்டிருப்பார். மலையனூரில் மட்டும் அல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை சூளையில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரியும் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரரும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்களாகவும், தங்கச்சாலையில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரன் சிறப்பு வாய்ந்தவராகவும் இருக்கின்றார்கள். இப்பொழுது திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய லாய்ஸ் ரோடில் இருக்க அங்காள பரமேஸ்வரரும் மிக சிறப்பு வாய்ந்தவர்கள். அனைவருமே சுடலையை நோக்கி செல்வார்கள் அன்றைய தினத்திற்கு. இந்த இருப்பிடத்தில் மாசி கொள்ளை சாந்தமான முறையிலே அங்காள பரமேஸ்வரியாக இங்கு தாயார் வந்து இந்த கொள்ளை ஏற்றுக்கொள்வார்கள். மூகாம்பிகை அம்மன் ஆலயத்தில் அனைத்து பக்தரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தாயாரை வணங்குவதின் மூலயமாக அனைத்து சாப விமர்சனங்கள் மட்டுமல்ல, பில்லி சூனியங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் பொடி பொடி ஆகிவிடும் என்பதுதான் ஐதீகம். நன்றி, வணக்கம்.